ஒரு புருஷனும் பொண்டாட்டி இருந்தாங்களாமா. அப்போ என்னாச்சுன்னா அந்த புருஷன் வந்து களிமண்ணில் சிலைகள் செஞ்சு வைப்பாராமா. அப்போ அதை விற்று தான் காசு சம்பாதிப்பாங்களாமா. அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா அவர் மண் எடுக்க காட்டுக்குள்ளே போகும்போது அப்போ அதை மண்ணை தோன்ற இடத்துல ஒரு தவளை வெளியில் வந்துச்சு. அந்த தவளை என்ன சொல்லுச்சுன்னா, இந்த இடத்த தோண்டாத, இந்த இடத்துல தான் என்னோடய குட்டிகள்லாம் இருக்குது, தண்ணி பிடிச்சின்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன வரம் வேணும் கேட்டுச்சு அந்த தவளை. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த பொருளில் அந்த வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சரி என்னோட ஆசை நிறைவேறுச்சு அப்படின்னு தவளை சொல்லும்போது அப்போ மொத்தம் 3 ஆசைகள். அப்போ என்னாச்சுன்னா திருப்பியும் போச்சு. போகும்போது என்னாச்சுன்னா வீட்டுக்கு போய் பார்த்தா வீடே அங்கேருந்து குடிசை இல்லை, அங்கே வந்து ஒரு வீடு இருந்துச்சு, பங்களா மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி சொல்லிச்சு, அந்த தவளைக்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க வேணாம், ஒரு அரண்மனை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அரண்மனை வேணும்னு கேட்டுச்சாம்மா. அவன் போய் அரண்மனை வேணும்னு கேட்டானாம்மா அந்த தவளைக்கிட்ட. அந்த தவளை சரி அப்படின்னு அங்கே போய் பார்த்துச்சாம்மா. அப்போ என்னாச்சுன்னா இது வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வீடு இல்லை, அரண்மனை இருந்துச்சு. அதுக்குள்ளே போகும்போது பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம்மா. அப்புறம் வீட்டுக்குள்ளே போயா அவள் இருந்தாளாம்மா. அவள் உன்னன்னு கேட்டானா, நான் இந்த இடத்துக்கே ராணி ஆகணும் அப்படின்னு கேட்டாளாம்மா. மொத்தம் 3ஆவது ஆசை, இதுதான் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லிச்சாம்மா. அப்புறம் என்னாச்சுன்னா இந்த அது இருக்குல்ல, அப்போ போகும்போது அவள் வந்து ராணியாக மாறினார்ல. அப்போ என்னாச்சுன்னா அவள் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே தொந்தரவு